ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல வந்து ஒரு சமையல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். குக்கிங் வீடியோ. அது என்னன்றத பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் வரும். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆமாங்க, நம்ம வந்து இன்னைக்கு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். செய்ய தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பாருங்க. நான் வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன். பிலோ 1 kgக்குள்ளே தான் செஞ்சுருக்கேன். அதனால நான் போடுற அந்த சொல்கிற விதமும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை மெஷர்மெண்ட்டில் எடுத்து அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் எல்லாத்தையுமே கழுவி ஃபஸ்ட்டே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கழுவி வச்சுக்கணுங்க. அதே மாதிரி ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறதுக்கு ஒரு 10 minutes அவ்வளோதாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து 10 minutes முன்னாடி தான் ஊற வச்சுருந்தேன். 2 கிளாஸ் ரைஸ் தான் ஊற வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ இது எல்லாமே போடணுங்க ஃப்ளேவருக்கு. கல்பாசி இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம சில்லியும் வெங்காயமும் வந்து பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் அரியணும். நீட்டாக அரிஞ்சு தாங்க போடணும். இதில் வந்து சில்லி வந்து நான் மொத்தம் 4 தான் எடுத்திருந்தேன். நீட்ட வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து காரம் கம்மியாக தான் பசங்க சாப்பிடுவாங்கன்றதுனால வந்து நான் 4 தான் எடுத்திருந்தேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 6 எடுத்துக்கலாம். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து போடுவோம். அதில் வந்து குவான்டிட்டி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் தாங்க போடணும். வெறும் ரெட்டு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் போடணும். நம்ம மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அது போடக்கூடாது. என்கிட்ட அப்போ வந்து இல்லைன்றதுனால வந்து நான் அது இல்லாமல் இவங்க காரமும் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்கன்றதுனால நான் வந்து அதை கொஞ்சமாக தான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் செய்யணுன்னா கண்டிப்பாக அந்த ரெட் சில்லி வந்து யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டு தரும். அதனால் அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வரைக்கும் இதில் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு 3 தக்காளி தான், மீடியம் சைஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். அது போட்ட உடனே வந்து மீடியம் சைஸ் தக்காளி போட்டு ஒரு செகண்ட் கழித்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் இது வந்து நம்ம வதங்கிறதுக்காக உப்பும் சேர்க்கணுங்க. உப்பு சேர்த்தா தான் வந்து சீக்கிரமாகவே வதங்கும். அதுக்காக தான் உப்பு இந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா வந்து ஒரு கட்டில் ஒரு ஆஃப் போதும், ஒரு பாதி. அது வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். இலையை மட்டும் கிள்ளி கழுவி எடுத்து அதை வந்து எல்லாமே முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். இது எல்லாமே அதை வந்து இந்த டைமில் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த புதினாவையும் இதில் ஆட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணோம். தயிர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காரமும் சரி போட்டிருக்கிற மசாலாவும் சரி எல்லாமே வந்து ஒரு சமநிலை இந்த பிரியாணியில் வர்றதுக்கு, அந்த கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த தயிர் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதில். அதனால் மறக்காமல் தயிரும் ஆட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம கழுவி வச்ச இந்த கறியை சேர்த்துக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம
பிரியாணின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய வழிபாடுகள் அந்த மாதிரி செஞ்சுட்டு நான்வெஜ்ஜே செய்யாம ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி செய்யும்போது பசங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்கறதே பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்க வீட்டில் யாரெல்லாம் அந்த மாதிரி கேட்டாங்கன்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானும் பார்க்குறேன் யார் யார்கிட்ட கேட்டிருக்காங்கன்னு. அதே மாதிரி பிரியாணின்றது இப்போ ட்ரெண்டிங்ல நிறைய போயிட்டு இருக்கு. இது வந்து நான் ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாக தான் சொல்லியிருக்கேன். நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க செய்வீங்க. எல்லாருமே சிம்பிளா செய்யலாங்க குக்கர்ல. நம்ம வந்து ஒரு தேக்சால அந்த மாதிரி செய்யும் போதுதான் வந்து தண்ணி பதம் கரெக்டா வந்து ஊற்றணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து அது கரெக்டா வெந்து வரும். அதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து குக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஸ்டோர்ல அந்த மாதிரி தான் வாங்கினது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரைஸுக்கு வந்து நான் 1.25 கிளாஸ் தாங்க ஊற்றுவேன். அந்த மாதிரி 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் வீதம் வந்து ஊற்றுவேங்க தண்ணி. கரெக்டாக இருக்கும். எனக்கு ரைஸ் வந்து நமக்கு வந்து அடியும் பிடிக்காது, ரைஸும் நல்லா வெந்து நல்லா வந்துருங்க. ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து கறி தான் போட்டுட்டு இருக்கோம். நல்லா அந்த கீரை புதினாவும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கறியை போடணும். கறியை போட்டு நல்லா அதுவுமே வந்து அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விடணுங்க. அந்த மசாலா எல்லாமே சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இதுல வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் வந்து ரைஸும் போடணுங்க. அதனால கொஞ்ச நேரம் கறி போட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம அது வேகிறதுக்காக ஏதாவது மூடி அந்த மாதிரி போட்டும் வைக்கலாம். அதே வச்சிங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து அது இதுலயே வந்து சிக்கன் சீக்கிரமா வெந்துடும் இல்லையா? அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து நம்ம தண்ணி தாங்க ஆட் பண்ண போறோம். நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த கிளாஸ்ல தான் வந்து ரைஸும் எடுத்திருந்தேன் பாருங்க. 1.25 கிளாஸ் அந்த மாதிரி தான் எடுத்து ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி தான், அந்த அளவு தான் எடுத்துப்பேன். அந்த அளவு மட்டும் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவும் நம்ம ஊத்திட்டோம்னா வந்து சாதம் வந்து குழஞ்சிருங்க. அதனால ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறது. அதே மாதிரி நம்ம வைக்கிற குக்கர் விசிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விசில் தான் ஆஃப் பண்ணோம். ஒரே விசில் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சில பேர் வந்து கொஞ்ச நேரம் வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட அந்த ரைஸை பொறுத்து. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் வைப்பேன். வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுல தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த மிளகாத்தூள் காரமும் எப்படி இருக்கு, உப்பு வந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே ரைஸ் வந்து அதுக்குள்ள நல்லா கழுவி வச்சுட்டு வடிகட்டிட்டு அதை வந்து நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு கலரிட்டு அதை வந்து மூடி வச்சிடணும். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அது வந்து ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கலரிட்டு அதை வந்து மூடி போட்டு நம்ம விசில் வச்சிட்டோம்னா வெயிட் வச்சிட்டோம்னா வந்து ஒரு விசில் வந்த உடனே ஃபுல் ஃப்ளேமும் வச்சுட்டு நம்ம ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இது வந்து எல்லாருமே செய்யலாம். பிரியாணின்றது யாருமே பயப்படாமல் செய்யலாம். ஈஸியான ஒரு ரெசிபி தான் பிரியாணி. அதனால இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை எப்படி வந்ததுன்றதையும் சொல்லுங்க. இதுக்கு வந்து நம்ம தயிர் ஆனியன் ரைத்தா தான் வந்து இதுக்கு டிஷ்ஷாக வச்சிருந்தோம், சைட் டிஷ்ஷாக. பிரியாணிக்கு சிக்கன் 65 கூட செஞ்சு வைக்கலாம் சைட் டிஷ்ஷாக. தயிர் சிக்கன் 65 அப்புறம் வந்து கத்திரிக்காயில் வந்து கிரேவி மாதிரி செஞ்சும் வைப்பாங்க. அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் எந்த கலருமே ஆட் பண்ணல, நீங்களே பார்த்துருப்பீங்க.
பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணி. நான் வந்து இதில் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஒருவேளை ரெட் சில்லி போட்டிருந்தா கொஞ்சம் கலர் கிடச்சிருக்கும். நம்ம ரெட் சில்லியும் போடல. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆஷி vlog.